ஃபுட் ட்ரக். கட்டுவும் சிங்கியும் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு சண்டே, அவங்களுக்கு ஸ்கூலுக்கு லீவு. அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா சோஃபால உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அம்மா கிச்சன்ல சண்டே ஸ்பெஷலான டிஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிங்கி, உனக்கு தெரியுமா, நம்ம ராஜு நம்ம அபார்ட்மெண்ட் பின்னாடி விளையாட ஒரு இடம் பார்த்திருக்கான். அட, எங்க அது? அது விக்கி மோட்டார் கேரேஜ் இருக்குல்ல, அந்த கேரேஜ் பக்கத்துல கெட்டு போன நிறைய பழைய வண்டிங்கெல்லாம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு பக்கத்துல பெருசா இருக்கிற ஒரு கிரவுண்ட் இருக்காமா. நானும் ஸ்கூல் முடிச்சு வரும்போது அத பாத்திருக்கேன். அந்த இடத்துல நிறைய பழைய வண்டி எல்லாம் நின்னு இருக்குல்ல. ஆமா ஆமா. அப்பா அப்பாவோட மொபைல் போன் ரிங் ஆச்சு. அப்பா நியூஸ் பேப்பரை கீழே வச்சுட்டு அந்த கால் அட்டென்ட் பண்ணி பேசினாரு. ஹலோ கேஷவ், எப்படி இருக்கீங்க? என்ன இதே போச்சு? ஓ, நீ கவலைப்படாத, கண்டிப்பா ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்கும். ஆஹா, நீ மத்தியானத்துக்கு இங்க லஞ்சுக்கு வந்துரு. அப்பா பேசுறத பார்த்து என்ன தெரிஞ்சதுன்னா ஏதோ சீரியஸ் இஷ்யூ இருக்கு அப்படின்னு. அதனால அம்மாவும் கிச்சன்ல இருந்து வந்தாங்க. கட்டு சிக்கியும் என்னாச்சோ அப்படின்னு அப்பாவே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அப்பா அவங்க கிட்ட சொன்னாரு, அட, என் கசின் இருக்கால கேஷவ், கான்பூர்ல இருக்கால. ஆமா, போன ஹோலிக்கு நாம அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்க கூட அவரு பலவிதமான டிஷ்ஷஸ் சமைச்சு நமக்காக கொடுத்தாரு. ஆமா, அவன்தான். அவன் மார்க்கெட்டிங்ல MBA பண்ணிருக்கான். ஆனா புது புது குக்கிங் பண்றது அவனோட ஹாபி. அவ சொல்றா அவனோட ஜாப் இப்போ போடிச்சான். இப்படி திடீர்னா? ஆமா, கம்பெனி கொஞ்சம் லாஸ்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சான். அதனால நிறைய பிரான்ச்சை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேஷவ் மாதிரி 50 பேருக்கு வேலை போயிருக்கு. பாவம், அப்படின்னு அவன் ரொம்ப டென்ஷனா இருப்பான்ல. ரொம்ப கவலைப்பட்டான். அவனை லஞ்சுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஒருவேளை அவங்க கம்பெனிஸ்ல வேகன்சி இருக்குல்ல, ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்கும்ல. கட்டு சிங்கி அப்பாவை கவனிச்சிருக்காங்க. அப்பா எப்பவுமே இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதனால கட்டு சிங்கிக்கு கூட நேச்சராவே அந்த பழக்கம் வந்துருச்சு. மதிய நேரம் கேஷவ் அங்கிள் அப்பாவை பாக்குறதுக்காக வந்தாரு. கட்டு சிங்கி 2 பேருமே லஞ்ச் டேபிள்ல கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீ அடுத்தது என்ன பண்ண போற? அண்ணே, இப்போ எனக்கு ஜாப் இல்லை, சொந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுட் ஜாயிண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் இருக்கு. ஃபுட் ஜாயிண்ட் அப்படின்னு கேட்ட உடனே கட்டு சிங்கி 2 பேரும் அவர் பேசுறத கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு. அப்புறம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல. என்ன பண்ணணும்னா ஒரு இடத்த பார்க்கணும், என்னோட பிஸ்னஸ் நல்லா போகிற மாதிரி. ஆனா புது ஃபுட் ஜாயிண்ட்டை செட்டப் பண்ணுறதுக்கு செலவாகும்ல. புது ஷாப்போட ரெண்ட்டு, ஃபர்னிச்சர், 2-3 அசிஸ்டண்டோட சேலரி, ரா மெட்டீரியல், கொஞ்சம் ரிஸ்கி பிஸ்னஸ் தான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பிசினஸ் பண்ற டிஸ்கஷன்ல திடீர்னு கட்டுவோட வாய்ஸ் கேட்டு அப்பா அம்மா கேஷவ் அங்கிள் எல்லாருமே ரொம்பவும் ஷாக் ஆயிட்டாங்க. நாம ஃபுட் ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல பேசாம ஃபுட் ட்ரக் வச்சிட்டோம்னா? ஃபுட் ட்ரக்கா? ஆமாப்பா, நான் ஒரு மூவில பாத்திருக்கேன். அங்க ஒரு ட்ரக்லயே சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுவாங்க. அந்த சின்ன வண்டியில எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா பண்ணலாம். அப்புறம் அதை ரன் பண்றதுக்கு நிறைய எம்ப்ளாயிஸ் எல்லாம் எதுவும் தேவையே இல்ல. இது ரொம்ப நல்ல ஐடியா. அப்புறம் ஃபுட் ட்ரக்கோட கான்செப்ட் இங்கே ரொம்ப ஃபேமஸாக கூட இருக்கு. ஸ்பெஷலி காலேஜில், ஆஃபீஸ் கிட்ட எல்லாம் அங்கே யங் எம்ப்ளாயி க்ரௌடெல்லாம் இருக்கும். ஆமாம், சொல்கிறது சரிதான். ஃபுட் ட்ரக்கை செட்டப் பண்ணுறதுக்கு ஃபுட் ஜாயிண்டோட கம்மி எக்ஸ்பென்ஸ் தான் ஆகும். அப்புறம் ஒரு தடவை நீங்க சமைக்கிறது ஜனங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் கூட நிறைய வரும். கட்டு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன். ஆனால் கம்மியான ரேட்டில் பழைய ட்ரக்கு நம்மளுக்கு எங்கே கிடைக்கும்? அது எனக்கு தெரியும். அட, உனக்கு எப்படி தெரியும்? ஸ்கூல் முடிச்சிட்டு வரும்போது நான் பாத்திருக்கேப்பா, அந்த விக்கி மோட்டார் கேரேஜ். அங்க நிறைய பழைய கார்ஸ், ட்ரக்ஸ், பைக்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குமே. கேஷவ் அங்கிள் யோசிச்சு கூட பார்த்ததில்ல, சிங்கி கட்டு மாதிரி சின்ன பசங்க அவங்க பிசினஸ்ல இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கட்டு, சிங்கி, கேஷவ் அங்கிள், அப்பா எல்லாரும் சேர்ந்து விக்கி கேரேஜ்க்கு போனாங்க. அங்க அவங்க நின்னுகிட்டு இருந்த நிறைய ட்ரக்ஸ பார்த்தாங்க. அது ரொம்ப கம்மி விலையிலேயே கேஷவ் அங்கிளுக்கு கிடைச்சிருச்சு. இது எல்லாமே கட்டு சிங்கால தான் ஆச்சு. கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ட்ரக்கை மாடிஃபை பண்ணி குக்கிங் அப்புறம் ஸ்டோரேஜை போட்டா அது போதும். சிங்கி நானும் இன்டர்நெட்ல இருந்து ஃபுட் ட்ரக்கோட இன்டீரியர் டிசைன்ஸை நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அதை நீங்க ஒரு தடவை பாருங்க. அப்ப இந்த ஃபுட் ட்ரக்ல என்னெல்லாம் மாடிஃபை பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இதை கேட்டு அப்பாவும் கேஷவ் அங்கிளும் ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் 2 பேருமே சிரிச்சாங்க. வீட்டுக்கு போன உடனே கட்டு சிங்கி 2 பேருமே அவங்க லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த
ஃபுட் ட்ரக்கோட இன்டீரியர் டிசைன்ஸை காட்டினாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி எந்த டிசைன் ஓகேவோ அந்த டிசைனை அவரு செலக்ட் பண்ணாரு. அடுத்த நாளே கேஷவ் அங்கிள் அந்த ட்ரக்கை மாடிஃபை பண்றதுக்காக அனுப்பி வச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள்ல அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஃபுட் ட்ரக் ரெடி ஆயிடுச்சு. வாவ், இது பார்க்க ரொம்ப அமேசிங்கா இருக்கு. இதுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும். நான் ஆல்ரெடி யோசிச்சிட்டேன், ஸ்பைஸ் ஆன் வீல்ஸ். இந்த பேரு பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம ரெசிபி கூட ஸ்பைசியா இருக்கும். இதுல இருந்து ஃபுட் ட்ரக்கோட வைப் கூட வருது. அப்படின்னா இன்னைக்கே நானும் சிங்கி சேர்ந்து உங்க ஃபுட் ட்ரக்கோட லோகோ அப்புறம் மெனுவை டிசைன் பண்றோம். சாயங்காலம் வரைக்கும் முனிசிபல் கார்பரேஷன் கிட்ட லைசன்ஸ் அப்புறம் பர்மிஷன் கூட கிடைச்சிரும். கார்பரேஷன் வேலை பார்க்குற என் ஃப்ரெண்டு சொன்னா நம்ம அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிருச்சா. அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அப்போ டோர் பெல் ரிங் ஆச்சு. அம்மா போய் டோரை ஓபன் பண்ணாங்க. சிங்கியோட ஆன்லைன் ஆர்டரோட டெலிவரி வந்திருந்தது. அம்மா அந்த பேக்கேஜ் ரிசீவ் பண்ணாங்க. அதுல எழுதி இருந்துச்சு புன்டோன் கிட்ஸ். அட சிங்கி, நீ என்ன வாங்கியிருக்க? நான் புன்டோன் கிட்ஸ்ல இருந்து ஒரு காம்போ பிளஷ் மங்கி ஸ்குவரல் சாஃப்ட் டாய் வாங்கியிருக்கேம்மா. அது ரொம்ப குவாலிட்டியா தான் இருக்கும். நான் ஃபுட் ட்ரக் டெக்கோர்ல இந்த டாயை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஃபுட் ட்ரக்கோட டெக்கோர்ல எப்படி? மங்கிக்கு காட்டுல என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் தெரியும் இல்லையா? அதனால இந்த மங்கி தான் நம்மளுடைய மெனு பாயா இருப்பான். இவனுக்கு பக்கத்துல தான் நம்ம மெனு கார்டோட எல்லா காப்பீஸும் வைக்க போறோம். ஓ நைஸ். அப்புறம் இந்த ஸ்குவரல் வந்து கலெக்ட் பண்ணுமா? நாம இதுக்கு பக்கத்துல ஆன்லைன் பேமெண்ட்கான QR கோட் பிரிண்டர் வைக்க போறோம். இது எல்லார்கிட்ட இருந்தும் பேமெண்ட் கலெக்ட் பண்ணும். வா சிங்கி, சூப்பர் ஐடியா இது. அப்படி கட்டு சிங்கி லோகோ அப்புறம் மெனுவை ரெடி பண்ணாங்க. அவங்க எல்லாரும் நினைச்ச மாதிரியே இப்ப அந்த ஃபுட் ட்ரக் அழகா ரெடி ஆயிடுச்சு. ஸ்பைஸ் ஆன் வீல்ஸ். அந்த ஃபுட் ட்ரக்க ஒரு போட்டோ எடுத்து கட்டு சிங்கி 2 பேருமே இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக்ல அவங்க அப்லோட் பண்ணாங்க. அப்ப அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபுட் ட்ரக்கோட போட்டோஸை ஷேர் பண்ணி ஆல்ரெடி பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரம் ஸ்பைசஸ் ஆன் வீல்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல் நாள் ஈவினிங்கே ஃபுட் ட்ரக் கிட்ட நிறைய பேர் வந்தாங்க. கட்டு சிங்கி 2 பேருமே அந்த அளவுக்கு அழகா அந்த ட்ரக்கை டிசைன் பண்ணதுனால தூரத்துல இருந்து பார்க்கவே அது ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கேஷவ் செய்யற ரெசிபிஸ்லாம் எவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னா ஜனங்களுக்கு அதை சாப்பிடுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் வந்து சாப்பிட்டவங்க எல்லாரும் ஃபுட் ட்ரக்கை பத்தி எந்த அளவுக்கு பாராட்டினாங்கன்னா ஒரே வாரத்துல அந்த ஃபுட் ட்ரக் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அடுத்த சாட்டர்டே நைட் அப்பா அம்மா கட்டு சிங்கி எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு டின்னரை ஸ்பைசஸ் ஆன் வீல்ஸ்ல முடிக்கலாம்னு நினைச்சாங்க. அவங்க அங்க போன உடனே ஏற்கனவே கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே கேஷவ் நேரா அவங்க பக்கத்துல வந்தாரு. அண்ணே, கட்டு சிங்கி அற்புதமான குழந்தைங்க. அவங்க ஃபுட் ட்ரக்கோட ஐடியா, இவங்க டெக்கோ அப்புறம் ஆன்லைன் கேம்பெயின் மார்க்கெட்டிங், இது எல்லாத்துல இருந்து என் பிசினஸ் ஸ்டார்டிங்லேயே ப்ராஃபிட்டபிள் ஆயிடுச்சு. அப்பா அம்மா 2 பேரும் அவங்க பசங்க 2 பேரை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. சரி ஓகே, நாங்க மங்கி பாய் கிட்ட இருந்து மெனு கார்டு எடுத்துட்டு வரோம். இன்னைக்கு நைட்டு நாங்க என்ன சாப்பிட போறோங்கிறத ஆர்டர் பண்றோம். அத பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க. ஆனா எல்லாருக்கும் எப்படி தோணுச்சுன்னா அந்த ஃபுட் ட்ரக்ல உட்காந்துக்கிட்டு இருந்த ஸ்குவரல் பொம்மையும் மங்கி பொம்மையும் கூட அவங்கள பார்த்து லைட்டா சிரிக்கிற மாதிரி தோணுச்சு. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.